இந்த போராட்டம் 2023 தேர்வாளர்கள் விண்ணப்பித்து 2024 பிப்ரவரி மாதம் எக்ஸாம் எழுதப்பட்டு 2024 ஜூன் மாதம் தேர்வாளர்கள் பட்டியல் வெளியிட்டு 8 மாதங்கள் ஆகியும் பிடிபிஆர்டி நியமன தேர்வில் வெற்றி பெற்று 8 மாதங்கள் ஆகியும் இந்த அரசு இதுவரை நீதிமன்ற வழக்கை காட்டி நமக்கு பணியாளை வழங்கப்படவில்லை. பணியாளை வழங்கப்படாத காரணம் நிதியா இல்லை நீதியா? நிதி பிரச்சனை என்றால் நிதிநிலையை சரி செய்துவிட்டு பணியாளை கொடுக்கும் பொறுப்பு யாருடைய பொறுப்பு? இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு தானே. நீதிதான் பிரச்சனை என்றால் நீதிமன்றத்தில் வழக்குகளை உடைத்து பணியாளை கொடுக்கும் பொறுப்பு யாருடைய பொறுப்பு? அதுவும் இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு தான். தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்கும் போது தற்காலிக ஆசிரியர் எதுக்கு பள்ளியில 3 எக்ஸாம் எழுதி வச்சிருக்கிறேன். இது என்ன கணக்கு? 8 மாதங்கள் ஆகியும் நமக்கு பணி நியமனம் செய்யல. என்ன கணக்கு? தற்காலிக ஆசிரியர் கணக்கா, இல்ல நீதி கணக்கா, இல்ல நீதிமன்ற கணக்கா, இல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் கணக்கா? என்ன கணக்கு இது? நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? 2021 உங்களை ஆதரவு தெரிவித்தோம், அது குற்றமா? ஆசிரியர் தகுதியிலே வெற்றி பெற்றே அது குற்றமா? தமிழ் தகுதியிலே வெற்றி பெற்றே அது குற்றமா? நியமன தேர்வில் வெற்றி பெற்றே அது குற்றமா? நாங்கள் ஆசிரியர் படித்தது காரணம், ஆசிரியர் படித்தது குற்றமா? என்ன குற்றம் செய்தோம்? அன்பு சார், எங்களுக்கு பணியாளர்களை கொடுங்க சார். அன்பு சார், 8 மாதங்கள் ஆகும் சார். ஏன் சார் இந்த தாமதம்? காரணம் சொல்லுங்கள். விரைவில் 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 என்று எத்தனை விரைவில் சார்? இது வரைக்கும் 10,000 விரைவில் நீங்க சொல்லிட்டீங்க சார். ஜூலை மாசத்துல இருந்து விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் நடந்தப்ப அப்பயே சொன்னீங்க ஆகஸ்ட் மாசம் பணியாளை கொடுக்கப்படும் சொன்னீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதுல இருந்து சொல்லிட்டு வரீங்க, இதுவரை சொல்லிட்டு வரீங்க. வழக்கு கொண்டு வர மாட்டாங்க. வழக்கு யார் சார் கொண்டு வரணும்? நாங்க வழக்கை கொண்டு வர தடுக்கிறாங்க. யார் சார் தடுக்கிறாங்க வழக்க? சார் அரசாங்க நீதி நீங்க சார், அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு சார். உங்களை மீறி தனிநபர் எப்படி சார் வழக்கை தடுப்பாங்க? சார் தனிநபர் அமர்வு நீதிமன்றம், தனிநபர் அமர்வு நீதிமன்றம் கொடுத்த இந்த தடையான உத்தரவு செப்டம்பர் 23 சார். இது வரைக்கும் 5 மாதங்கள் தடை உத்தரவு இருக்கு சார். ஏன் சார் மேல்முறையீடு பண்ணல? ஏன் மேல்முறையீடு பண்ணல? இந்த வழக்கை ஏன் கொண்டு வர மாட்டீங்க? வழக்கை கொண்டு வந்தாலும் அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் நாயனால் வார்த்தை சொல்றாங்க. நோ எஸ் நோ ஐடியா சாரி. இந்த வார்த்தையை தவிர அரசு வழக்கறிஞர்கள் எதுவும் பேசக்கூடாதா? என்ன சார் இது? ஒரு பக்கம் மாணவர்கள், ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் தகைவாத ஆசிரியர்கள் என்று பெற்றோர்கள் போராட்டம், ஒரு பக்கம் உங்கள் பேச்சை கேட்டு நவம்பர் 30 பணியாளை வழங்கப்படும் சொன்னீங்களே, அதை கேட்டு வேலை இழந்தவர்கள் இன்னொரு பக்கம். நாங்க என்ன சார் பாவம் செய்தோம்? நாங்க என்ன சார் குற்றம் பண்ணோம்? ஏன் சார் எங்களுக்கு நீங்க பணியாளை வழங்க மறுக்கிறீங்க? இது ஒரு வழக்கா சார் உங்களுக்கு? இன்னும் எத்தனை வழக்கு சார்? சார் நீங்க பணியாளை வழங்க எப்போ வழங்க, எப்ப வழங்க போறீங்க அதை சொல்லுங்க சார். எப்ப சார் வழங்க போறீங்க? 2026 சட்டமன்ற தேர்தல் கணக்கு வச்சு வழங்க போறீங்களா? நீங்க எப்ப வழங்க போறீங்க சார்? 8 மாதம் சார். சென்னைக்கும் திருச்சிக்கும், சென்னைக்கும் திருச்சிக்கும், சென்னைக்கு திருச்சிக்கும் மழை வெயில் புயல் இல்லாம அலைஞ்சு திரிஞ்சுட்டாங்க சார். எதுக்கு சார்? நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்க பணி நியமனம் செய்ய மாட்டோமா அப்படின்னு. இது வரைக்கும் ஒரே ஒரு பணி நியமனம் கூட இல்லையா சார்? அன்பு சார், நீங்க கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்ற 4 ஆண்டுகள் ஆகி போகுது சார். ஒரே ஒரு ஆசிரியர் பணி நியமனம் கூட இல்ல சார். ஒரே ஒரு ஆசிரியர் பணி நியமனம் இல்ல சார். முதலமைச்சர் அவர்களே, நீங்க எந்த மாவட்டத்துக்கு போனாலும் நாங்கள் மனுக்களை எடுத்தது ஓடி உங்க பின்னாடி வந்தோம். எங்க ஆசிரியர் பெருமை கால்கள் உடைந்தது. மனுக்கள் கொடுத்து எங்க கைகள் சிவந்து போயின. ஒரு மனுக்களை கூட நீங்க படிக்கவில்லையா? 1 லட்சத்துக்கு மனுக்கள் கொடுத்தோமே, ஒரு மனுக்களை கூட நீங்க படிக்கவில்லையா? முதலமைச்சர் அவர்களே, ஒரே ஒரு மனுக்களை எடுத்து படித்து பிரிச்சு பாருங்கள். எங்கள் வேதனைகள் அதில் இருக்கிறது, எங்க கண்ணில் வலிகள் அதில் இருக்கிறது. ஏன் மனுக்களை நீங்க பிரித்து படிக்க மாட்டீங்க? நீங்க படித்து படிக்க மாட்டீங்க. நாங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் சமாதியில் இங்க இருக்க 1500 பேர் மனுக்களை போய் படிக்கணும். 1500 பேர் மனுக்களை படிக்கணும். நீங்க படிக்க மாட்டீங்க. 10,000 மனுக்களை கூட கொடுத்திருக்கிறோம். இந்த 8 மாதங்களா 10,000 மனுக்களை கொடுத்திருக்கிறோம். நீங்க படிக்க மாட்டீங்க. படித்திருந்தால் பணி நியமனம் செய்வீங்க. நீங்க படிக்கல. முத்தமிழர் கலைஞர் சமாதியில் இந்த 1500 பேரும் சென்று 1500 மனுக்களை வைக்கிறோம். அப்படியே நீங்க பணி நியமனம் பண்ணுங்க சார். இந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு வழக்கா சார்? சார் எவ்வளவு பேர் டிஆர்பி பார்க்காத வழக்கா? பள்ளிக்கல்வித்துறை பார்க்காத வழக்கா? தமிழக அரசு பார்க்காத வழக்கா? இந்த வழக்கெல்லாம் ஒரு வழக்கே இல்ல சார். நீங்க நினைத்தால், முதலமைச்சர் அவர்கள் நினைத்தால் அனைத்து வழக்குகளை உடைத்தெறிந்து மார்ச் 1 உங்கள் பிறந்த நாளில் எங்களுக்கு பணி ஆணையை வழங்குங்கள். உங்கள் பிறந்த நாள் பரிசாக எங்களுக்கு பணி ஆணையை வழங்குங்கள்.
1500 பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதை விட குடும்பத்தோடு மார்ச் மாதத்தில் பணியிட வழங்கினால் இந்த சென்னை திரும்பாக்க அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விழாவை நாங்கள் எடுக்கின்றோம். இந்த 2802 குடும்பங்களை சேர்ந்து மிக பிரம்மாண்டமான விழாவை எடுத்துக்கொண்டோம். சார் அன்பில் சார், அன்பில் சார், அன்பில் சார், நாங்க சொல்றதுக்கு காலை கேட்குதா சார்? ஏன் சார், ஏன் சார் எங்களை வஞ்சிக்கிறீங்க சார்? ஏன் சார் எங்களை வஞ்சிக்கிறீங்க? ஏன் சார் எங்களை கொடுமைப்படுத்துறீங்க சார்? அன்பில் சார், கொஞ்சமாவது கொஞ்சம் மனம் இருக்குங்க சார், மனம் இருக்குங்க சார். நீங்க ஆசிரியர் பெருமக்களை பாருங்க சார், 50 வயதுல கடந்து 55 வயதுல கடந்து இருக்கிறாங்க சார், பாருங்க சார். உங்க பேச்சை நம்பி நானே வேலை இருந்தேன். அப்பவே சொன்னாங்க, தம்பி தம்பி ஆனந்தப்பட்ட சொன்னாரு, ராஜா மட்டும் பண்ணிடாத, இந்த கவர்மெண்ட் நம்பி ராஜா மட்டும் பண்ணிடாத. நான் பண்ணிட்டேன். திராவிட மாடல் அரசு, விடியல் அரசு, முதலமைச்சர் சொன்னால் நடக்கும் என்று 30ஆம் தேதி ராஜினாமா கருதி இருந்த வீரன் நடை போட்டு அப்பயே சொன்னாரு, அரசனை நம்பி புருஷனை விட்ட சங்கத்தை நீங்க இணைஞ்சிட்டேன். முதலமைச்சர் அவர்களே, நீங்க முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படி பதவியேற்ற போது நாங்கள் ஆணவர் கஞ்சி விழிந்தோம். ஏன் தெரியுமா? நமக்கு விடியல் வர போகிறது என்று. ஆனால் விடியல் எங்கே முதலமைச்சர் அவர்களே? இன்னும் நம்ம விடியல் தானே இருக்கின்றோம். நெஞ்ச 3 தெருவில் எழுதி நெஞ்ச நிமிர்த்தி கைகள் புத்தகத்தை ஏந்தி பள்ளியில் பாடம் நடத்த வேண்டிய நாங்கள் இன்று கைகள் புத்தகத்தை ஏந்தி தெருக்களில் வீதி வீதியாக போராடி கொண்டிருக்கின்றோம். என்ன சார் காரணம்? அன்பில் சார், அன்பில் சார், கொஞ்சம் கேளுங்க சார், எங்கள் பணியாளர்கள் கொடுங்கள் சார், பணியாளர்கள் கொடுங்கள் சார் என்று கூறி விடைபெறுகிறேன்.